லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வாஸ்துப்படி அருமையான வரைபடங்கள் பார்க்க போகிறோம். நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ கோவில்களும் குழிக்கணக்கும் சேர்த்து பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி வித்தியாசமாக தெற்கு போனால் தேய்ந்து போவான் அப்படின்ற ஒரு பழமொழியை இல்லை, இது வளர்ச்சி அடையுங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இந்த பிளான் 125 குழி, 10 பொருத்தம் 11 பொருத்தத்தில் 75 வயது இருக்கும். பசுமனை, பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள். கடகராசிக்கும் விருச்சிக மீனத்திற்கும் 5, 14, 23 பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை மனை வீடு தொழிற்சாலை யோகம். ஸோ இதிலேயே நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். போரு, மழைநீர் சேரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க், மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். ஸோ என்ட்ரன்ஸு, மாடிப்படி, ஹால், டைனிங், கிச்சன், யூட்டிலிட்டி ஒரே நேர்கோடாக போயிடுச்சு. பெட்ரூம் கன்னி மூலையில் பீரோ, ஒரு டாய்லெட்டு, பூஜை டாய்லெட்டு, வாயு மூலையில் பெட்ரூம். இந்த டாய்லெட்டினுடைய வசம் பார்த்திங்கன்னா நார்த்து சவுத்து இருக்கும். பூஜைக்கு பின்னாடி இந்த இடத்துல டாய்லெட் இருக்கக்கூடாது. டாய்லெட் இங்கே இருக்குது, பூஜை இங்கே இருக்குது. நீங்கள் ஏரியல் வியூ பார்க்குறதுனால அந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த ஹாலுக்கு கன்னி மூலையில் பூஜை அறை, இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட், நார்த்து சவுத்து. இது நிறைய அன்பர்கள் டாய்லெட்டுக்கு முன்னாடி பூஜை அறை இருக்குது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்துப்படி இருக்கணும், குழிக்கணக்கில் இருக்கணும், மூளைகள் சரியாக இருக்கணும். எல்லாம் பூஜை அறையெல்லாம் கச்சிதமாக போட்டு வாயு மூலையில் கொண்டு போய் போரோ அல்லது கன்னி மூலையில் போர் போட்டால் மிகப்பெரிய தவறாயிடும்ல. அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். எங்ககிட்ட ஒரு தவறு கேட்டார். ஸோ இது மேற்க பார்த்த மனை, எழுத்தாப்பில் ஒரு பெரிய ரிவர் இருக்குது. மேற்க பார்த்தும் தெற்க பார்த்த மனைக்கு பெரிய ஒரு ரிவர், ஒரு ஆறு போகுது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மேற்க பார்த்த வீட்டிற்கு வடக்கு வாசல் வச்சுட்டோம்னா வாசலுக்கு தெற்கு பக்கம் வீடு தானே கணக்கு அப்படின்னாங்க. உங்கள் மன மேற்கு தாங்க, மேற்க பக்கம் ரிவர் தான். உங்கள் ஜாதகத்தில் இப்படி தான் கொடுக்கப்படணும்னு இறைவன் எழுதியிருக்கிறாரு. இதை கொண்டு போய் நீங்கள் தயவுசெய்து மாற்றம் செய்யாதீங்க. அப்படியே வச்சு கட்டுங்க. இதுக்கு முன்னாடி முன்முகப்பில் ஒரு தாம்பர கம்பி பதிக்கணும். அப்படி பதிச்சிட்டோம்னா வீடு தனியாக பிரிஞ்சிடும். ஸோ வெராண்டா, ஹாலு, கிச்சன் கம் டைனிங், அக்னி, ஈசான்யத்தில் அப்பா அம்மா படுக்கிறதுக்கு பெட்ரூம், பூஜை அறை ஈசான்யத்துலேயும் கன்னி மூலையில் பெரிய பெட்ரூம். நல்லா சந்தோஷமாக பெரிய பெட்ரூம் போட்டுக்கோங்க. 2 பேருக்காக நீங்கள் இல்லைங்க, உங்கள் உறவுகள் யாராச்சும் வச்சாக்கா நீங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய ஏசி போட்டு பிள்ளைங்களோட ஒரு 10, 12 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு அப்பா அம்மா பிள்ளைகள் 4 பேருமே படுங்க. மேலே 2 பெட்ரூம் போய் அங்கே போயிட்டு வெளிநாட்டு கல்ச்சராக நம்ம என்ன வெளிநாட்டிலேயே இருக்கோம். வெளிநாட்டிலேயே தான் 5 வயசுலேயே பையனை தனியாக விட்டுறாங்க. அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. கூட எப்போ வரைக்கும் பையன் நம்ம கூட இருக்கானோ அப்போ வரைக்கும் வயசான காலத்தில் உங்களை பார்த்துக்கும். அதனால் சரியாக வாஸ்துபடி நிர்ணயம் பண்ணி யானை மனை வச்சு கட்டி 87 வருடம், 33 காலுக்கு 50, 207 குழி, மொக்க வீடுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி. மாடிப்படி உள்ளே கொடுத்துருக்குற மேலே 2 பெட்ரூம். உறவுகள் வந்தால் தங்குறதுக்கும், பையன் பெரியவன் ஆகிட்டான், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம். இது பெஸ்ட்டு வாஸ்து பிளான். ஃபஸ்ட் ஃப்ளோரும் பண்ணலாம். இது ஈஸ்ட் ஃபேஸிங்க. மேசராசி, சிம்ம, தனசுக்கு யோகம். தனசுக்கு 7 நடக்குது, வீடு கட்டுங்க. இந்த பிளான் சென்னையில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க எனக்கு அனுப்பி சீர்திருத்தம் கேட்டாங்க. 107 குழிக்கும் 89 வருடத்திற்கும் கொடுத்துருக்குறேன். இதில் 20 இருக்கிறது 21, 40 இருக்கிறது 41 மாற்றுங்கன்னு சொன்னேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நிச்சயமாக திருப்பம் வரும். ஏன்னா குருதசை நடக்கும்போது வியாழக்கிழமை அன்னைக்கு 1 to 2 தரிசனம் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 வீடு அவர் போட்டிருக்கிறாரு. இதில் இந்த இடத்துல வாசல், டாய்லெட்டு, பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் கம் டைனிங், சின்னதாக பூஜை ஈசான்யத்திலேயே வச்சுருக்கார். அடக்கமான பெஸ்ட்டு பிளானுங்க. இதை அப்படியே வாங்குங்கன்னு சொன்னேன். சின்ன திருத்தம் பண்ணி இதன்படி இந்த ஜன்னல்லாம் இங்கே வச்சு அப்படியே கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அதன்படி வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 107 குழிக்கு உண்டான பிளானு. ரோடு 2 பக்கமுமே இருக்குது, ஈஸ்ட் பக்கமும் சவுத்து பக்கமும் ரோடு. வாங்க அடுத்த பிளானை பார்ப்போம். இது பெஸ்ட்டு வெஸ்ட்டு பிளான். ஈசானத்துலேயும் கண்ணிலையும் பெட்ரூம், அக்னியில் கிச்சன், வாயுவில் என்ட்ரன்ஸ், மொட்டை மாடியில் டேங்க். இப்போ நிறைய பிளான் பார்த்துக்கிட்டே வர்றோம். நிறைய குழிக்கணக்கும் கோவில்களும் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க சிவபுராணத்தை கேளுங்க.
ஸோ கோவில்கள் சொல்கிறேன். சிவபுராணம் கேட்கறதுனால என்ன சாமி அப்படின்னு கேட்குறீங்களா? இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு பணம் கிடைக்கும். வாசித்திரவே காசு நல்குவீர் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பொருள் கிடைக்கும். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தனை பூஜனை செய்யலுற்றார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடனும் போகும், காசும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். கண் காட்டும் முதலானும் களம் காட்டும் கையானும் இது கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு உண்டானது கிடைக்கும். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அன்னம் கிடைக்கும், சோறு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில்கள் இது கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மங்களம் உண்டாகும். சரி, இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லியிருக்கு. சிவபுராணத்தில் தொல்லை இரும்பிறவி சூளம் தலைநீக்கி அல்லல் அறுத்தானந்தம் ஆக்கியதே நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இது கேட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். அந்த ஒன்றே ஒன்று காலை மாலை பூஜை முன்னாடி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு இந்த பாடலை கேட்டாலும் சரி, பாடணும்னாலும் சரி, இறைவன் என்ன கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன் 2 பேரை உங்கள்கிட்ட கீழே அனுப்புவார். ஒன்று சுந்தரர், அன்பு பாசம் கருணை இவர் கொடு, இன்னொரு குபேரன், அவர் காசு பணம். இருவரும் அவர்களுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய நண்பர்கள். 2 பேரை கீழே இறக்குவார். குபேரன் வருவார், வீடு வேணுமா கொடுத்துருவார், காசு வேணுமா பீரோ திறந்து அப்படியே 2000 ரூபா கட்டாக அடுக்கி வச்சு கொடுத்துருவார். கட்டில் மெத்த காசு பணம். அதே மாதிரி சுந்தரர் அனுப்புவார், இவருக்கு ஆரோக்கியத்தையும் அன்பையும் பாசத்தையும் கொடுப்பார். இவ்வளோதாங்க இந்த சிவபுராணத்தில் இருக்குது. எது வேணுமோ கேளுங்க. இந்த பிளான் எல்லாம் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு வரைபடம் வேணும், இது மாதிரி நாங்களும் கட்டணம் நினச்சிங்கன்னா இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். KJC 10 ஃபார்முலாங்கிறது குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர், அவுட்டர் மெஷர்மெண்ட் 5ஐயும் சரி பார்த்து வரைபடம் அமைக்கிறோம். இறைவனுடைய ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இது இறைப்பணின்னு நினைக்கிறேன். நிறைய கட்டடங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், ஒரு தவறுக்கு தான் கட்ட முடியும். இந்த வரைபடம்ங்கிறது இந்த 5ஐயும் நிர்ணயம் பண்ணுறது யாருன்னா நிச்சயமாக லிங்கம் வாஸ்து சிவசரணன்னு நினைக்காதீங்க. இறைவனே உங்களுக்கு அவர் தான் இதன்படி குழிக்கணக்குங்கிறது யாருமே சரியாக அமைக்கிறதுக்குங்கிறது ஜாதகத்தை பார்த்து அமைக்கணும். அப்போ இறைவா இவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அளவையும் தெளிவையும் சரியாக நிர்ணயிச்சு கூடையா அப்படின்னு கொடுக்கும்போது இது சரியாக நடந்தாலும் தப்பாக நடந்தாலும் நீ தாயா கொடுக்குற, சரியாக கொடுத்துறியா, பாவம் ரொம்ப நாள் கழித்து வீடு கட்டுறோம்னா அவர் ஒரு அளவை கொடுப்பார். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு வரைபடம் வேணுங்கிறவங்க எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். இந்த நம்பரை கொடுத்துருக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். நிறையா உங்களுக்கு அதனால் பொருள் சேர்க்கையும் ஆரோக்கியமும் ஏன்னாக்கா ஒருத்தவருக்கு உதவி பண்ணும்போது அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாஸ்துபடி வீட்டில் வசிப்போம், அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது வரும். வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளைக்கு ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.